அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை தமிழக வெற்றிக் கழக தலைவரும் இளைய தளபதியுமான அண்ணன் விஜய் அவர்கள் அவரோட கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினாரு. அறிமுகப்படுத்தின நேரத்துல இருந்தே ஒரே பஞ்சாயத்துங்க. ஆதரவா ஒரு உறுப்பு, எதிர்ப்பா ஒரு உறுப்பு. எதிர்ப்பு எந்த உறுப்புன்னா பாத்தீங்கன்னா நம்ம திராவிட ஆதரவாளர்கள் தான். பயங்கரமான எதிர்ப்பு. என்னங்க கட்சி கொடி சிவப்பு மஞ்சள், அதுல வாகை மலர் வேற கொடுத்துருக்காப்ல. வாகை மலர் வெள்ளைன்னு இருக்கு தெரியுமா? கட்சி கொடியை மாத்தி கொடுத்துட்டு கலரை மாத்தி கொடுத்துட்டாங்க கொடியில. அதே போல அவரோட கட்சி கொடியை பாருங்க, ஸ்பெயின் நாட்டோட கொடிங்க அப்படியே கொடுத்துருக்காரு. இது கேரள மாநிலத்துல இதே மாதிரிதான கொடி இருக்கு, அதே கொடி அப்படியே கொடுத்துட்டாரு. யானை ஆப்பிரிக்கா யானையை கொடுத்துட்டாருங்க, தமிழகத்தில் உள்ள யானையை கொடுக்கல. அட என்னப்பா உனக்கு பிரச்சனை? அந்த கட்சி கொடியை கொடுத்துருக்காரு, அதுக்கு விளக்கத்தான் மாநாட்டில் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவனா பாரு அப்படி கொடுத்துட்டாரு இப்படி கொடுத்துட்டாரு. அடா பாய்வடா. சரி ரைட்டு, எதிர்ப்பு குரூப் அப்படி இருந்தது. ஆதரவான குரூப்பு நாம் தமிழர் குரூப்பு விஜய்க்கு பயங்கரமான ஆதரவு. ஆஹா, எங்க கட்சி கொடிமாயே விஜயண்ணாவும் கொடுத்துட்டாரு. நாங்க இரட்டை குழல் துப்பாக்கியா இருந்து 2 குங்கி யானமாயி திராவிடமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமும் தமிழ்நாட்டை நாசமாக்குது, நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னு அவங்க ஒரு சைடு அப்படியே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இன்னைக்கு யூடியூப்பை திறந்தாலே மதன் கௌரியிலிருந்து ரங்கராஜ் பாண்டேலேருந்து சாட்டை துறைமுகன்லேருந்து ராஜ்மோகன்லேருந்து அடாடாடாடா எங்கும் விஜய், எதிலும் விஜய் நம்ம எல்லாரும் பேசிடுங்க. அடா நம்மளும் பேசோம் அப்படின்னா நம்ம என்னத்தங்க பேச? அவங்க பயங்கர டீம் வச்சு ரிசர்ச் டீம் வச்சு கலெக்ட் பண்ணி பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. அதில் இன்னைக்கு 22ஆம் தேதி கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார்னா விஜய்க்கு ராசியான நம்பரே 4 தானா. அட நம்ம சொல்லலைங்க, மதன் கௌரி அப்படி பயங்கரமாக ஒரு டீம் 10-20 பேர் வச்சிருக்காங்க, ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னத்தை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிருஷ்ணகிரியில் 7 பிள்ளையில பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அந்த நியூஸ் எல்லாம் அப்படியே புஷ்ஷுன்னு போயிட்டு இன்னைக்கு விஜய் கட்சி கொடி அறிமுகப்படுத்தினால. சரி பரவாயில்ல, சந்தோஷம் தான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் கேப்டன் விஜயகாந்த் வழியில போறாரா இல்லை உலக நாயகன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வழியில போறாதாங்க தான் நம்ம பார்க்க போறோம். கேப்டன் விஜயகாந்த் வழியில போனார்னா மக்கள் மனதில எப்பவும் இருப்பாரு. மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் வழியில போனார்னா ஸ்டாலின் இதயத்துல எப்போதும் இருப்பாரு. நன்றி, வணக்கம்.